இந்த ஒரு பாட்டுக்கு சிவாஜி வாங்கிய சம்பளம் எவ்வளவு தெரியுமா? திரையுலகிலேயே அதிர வைத்த அந்த மாபெரும் ரகசியம். வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவின் நடிப்பு சக்கரவர்த்தி, தன் அசாத்திய நடிப்பால் உலகையே வியக்க வைத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எத்தனையோ திரைப்படங்கள் இன்று வரை காவியங்களாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு படத்திற்கு எவ்வளவு சம்பளம் வாங்குவார், அவரது கால்ஷீட் எப்படி இருக்கும் என்பது திரையுலகில் எப்போதும் ஒரு பெரிய ஆச்சரியமாகவே பார்க்கப்படும். ஆனால் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு முழு படத்திற்கு சம்பளம் வாங்காமல் ஒரே ஒரு பாடலில் சில நிமிடங்கள் வந்து நடிப்பதற்காக சிவாஜி கணேசன் அவர்கள் வாங்கிய சம்பளம் எவ்வளவு தெரியுமா? அந்த பாடலின் பின்னணியில் இருந்த பலரும் அறியாத ஒரு மாபெரும் சுவாரஸ்யமான ரகசியத்தை பற்றி தான் இன்று நாம் மிக விரிவாக பார்க்க போகிறோம். அது 1970களின் காலகட்டம். இயக்குனர் முக்தா சீனிவாசன் அவர்கள் முத்துராமன் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரை முதன்மை கதாபாத்திரங்களாக வைத்து சூரியகாந்தி என்ற திரைப்படத்தை இயக்க திட்டமிடுகிறார். இந்த படத்தின் கதைக்களம் கணவனை விட அறிவிலும் வருமானத்திலும் உயர்ந்து விளங்கும் ஒரு நவீன பெண்ணின் வாழ்க்கையை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருந்தது. படத்தில் முத்துராமன் மற்றும் ஜெயலலிதா இருவருக்குள்ளும் ஏற்படும் அந்த பிரிவையும் ஈகோவையும் சரி செய்து அவர்களை மீண்டும் சேர்த்து வைக்க ஒரு முதிர்ச்சியான கௌரவமான கதாபாத்திரம் தேவைப்பட்டது. இயக்குனர் முக்தா சீனிவாசன் இந்த முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களால் நடித்தால் படம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் படத்தில் அந்த பாத்திரம் தோன்றுவது வெறும் ஒரு பாடலின் காட்சியில் மட்டும்தான். தமிழ் சினிமாவின் சிம்ம சொப்பனமாக விளங்கும் சிவாஜி கணேசன் ஒரு பாடலில் வந்து நடிக்க ஒப்புக்கொள்வாரா என்ற மிகப்பெரிய சந்தேகம் படக்குழுவினருக்கு இருந்தது. தயக்கத்துடனேயே முக்தா சீனிவாசன் சிவாஜியின் இல்லத்திற்கு சென்று கதையையும் அந்த பாடலின் சூழ்நிலையையும் விவரித்தார். கதையை கேட்ட சிவாஜி கணேசன் அவர்கள், சீனிவாசன், கதை ரொம்ப அருமையாக இருக்கிறது. இன்றைய சமுதாயத்திற்கு தேவையான ஒரு நல்ல கருத்து. இதில் நான் அந்த பாடலில் வந்து பாடி அவர்களை சேர்த்து வைப்பது கச்சிதமாக இருக்கும். நான் நிச்சயம் நடிக்கிறேன் என்று பெருந்தன்மையோடு ஒப்புக்கொண்டார். அப்போது படக்குழுவினர், அண்ணே, இந்த ஒரு பாட்டில் நடிக்க உங்களுடைய சம்பளம் எவ்வளவுனே என்று பயந்து கொண்டே கேட்டார்கள். அதற்கு சிவாஜி கணேசன் புன்னகைத்துவிட்டு, இந்த கதாபாத்திரத்திற்கு சம்பளம் எல்லாம் வேண்டாம். முக்தா சீனிவாசன் என் இனிய நண்பன். அவர் படத்திற்காக நான் இதை செய்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன். கவியரசு கண்ணதாசன் தான் அந்த பாடலை எழுத வேண்டும். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைக்க வேண்டும். அவர்கள் செதுக்கும் அந்த வரிகள் எனக்கு நான் வாங்கும் மிகப்பெரிய சம்பளம் என்று அதிரடியாக கூறினார். சிவாஜி சொன்னபடியே கண்ணதாசன் அந்த சூழ்நிலையை கேட்டுவிட்டு பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைய வேண்டும் என்ற உன்னதமான தத்துவ வரிகளை எழுதினார். அப்படியே உருவான பாடல்தான் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது. கருடா சௌக்கியமா? யாருக்கும் அவரவர் இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியமே. தம்பி விவரம் சொல்லவா என்ற உலக புகழ்பெற்ற அழியாத பாடல். TM சௌந்தரராஜனின் கம்பீரமான குரலில் MSVயின் அசாத்திய இசையில் அந்த பாடல் பதிவாகி படப்பிடிப்பு தளத்திற்கு வந்தது. சிவாஜி கணேசன் அவர்கள் மேடையில் அமர்ந்து தன் கைகளை சிகரெட்டை பிடித்து கொண்டு அந்த பாடலுக்கு பாடி நடித்த அந்த தனித்துவமான ஸ்டைலை ஒட்டுமொத்த கேமராவும் மிரள வைத்தது. படம் வெளியான போது தியேட்டர்களில் முத்துராமன் ஜெயலலிதாவுக்காக வந்த கூட்டத்தை விட ஒரே ஒரு பாடலில் வந்து ஒட்டுமொத்த படத்தை தன் வசப்படுத்திய சிவாஜி கணேசனின் அந்த மாஸ் காட்சிக்காகவே மக்கள் கூட்டம் அலைமோதியது. பணத்தை விட நல்ல வரிகளையும் நல்ல கதைகளையும் தன் சம்பளமாக நினைத்த நடிகர் திலகத்தின் இந்த நெஞ்சை உலுக்கும் வரலாற்று சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தமிழ் சினிமா ரகசியங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.